ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அற்புதமான கலியுக கந்தனினுடைய கந்த சிருஷ்டி பெருவிழாவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் தொலைக்காட்சி வழியாக கந்த சஷ்டி சிறப்பு பட்டிமன்றத்தை இல்லங்களில் அமர்ந்து உள்ளங்களில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கந்தனின் அருள் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மதுரை இலக்கிய பேரவைக்கும் வெகு சிறப்பாக இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள். வந்த வினையும் வருவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிவிடும் என்று சொல்வார்கள். வருகிற வினை வந்த வினை எல்லா வினைகளுக்கும் யார் தீர்வு என்று சொன்னால் அது முருகப்பெருமான் தான். ஆதிசங்கர பகவத்பாதால் ஷண்மதத்தை ஸ்தாபித்தார். அதிலே கௌமார வழிபாடு என்று சொல்வது முருகப்பெருமானுடைய வழிபாடு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள். முருகன் என்கிற அந்த சொல்லை அந்த எழுத்தை பிரித்து பார்க்கிற பொழுது முருகு, அந்த முருகிலே வரக்கூடிய மு என்பது உகரத்தை எடுத்து விட்டால் இம், ரு என்பதிலே உகரத்தை எடுத்து விட்டால் இர், கு என்பதிலே உகரத்தை எடுத்து விட்டால் இக். அப்படி தமிழ் மொழிக்கு அடையாளமாக விளங்குகின்ற பெருமைக்குரிய ஒரு வடிவமாக முருகப்பெருமானுடைய வடிவம். ஞஞன நமன என்று சொல்லப்படுகின்ற மெல்லினமாக தொடங்குவது முருகப்பெருமானுடைய திருநாமம். இம் என்பது ஞஞன நமன என்று சொல்லப்படுகின்ற மெல்லினத்திலே வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இர் என்பது இடையினத்திலே வருகிறது. எரள வளல என்று சொல்லுகிறோம், இடையினத்திலே வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக வல்லினம் என்று சொல்லப்படுகின்ற கசட தபர. யோசித்து பாருங்கள், முருகப்பெருமான் மெல்லினத்திலே தொடங்கி இடையினத்திற்கு வந்து தவறு செய்பவர்களை தண்டிக்கிற நிலையிலே வல்லினமாக மாறுகிறான். இதுதான் தமிழை தவிர்த்து முருகனை தேட முடியாது. முருகன்தான் தமிழ், தமிழ்தான் முருகன். எனவே மெல்லினமாய் இடையினமாய் வல்லினமாய் மாறுகிறான். அடியார்களுக்கு மெல்லினமாய் தொடங்குகின்ற இறைவன் பக்தி வரவேண்டி இடையினமாக இருந்து வராத பொழுது தண்டித்தல் என்று சொல்கின்ற தண்டித்து ஆட்கொள்ளுகிற ஒரு தன்மைதான் கந்த சஷ்டி விழாவினுடைய பெருமை. கந்த கடவுளுக்கு 6 நாட்கள் கந்த சஷ்டி பெருவிழா. சஷ்டி என்றால் 6. சஷ்டி என்பது ஒரு அற்புதமான திதி. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள். 7வது படையாக மருதமலையை சொல்லுவார்கள். அது என்ன படை வீடு என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய படை தங்கிய வீடு என்று சொல்வார்கள். உண்மை அது அல்ல. திருமந்திரத்தில் திருமூலர் அழகாக சொல்லுகிறார், உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. கந்தனை சிக்கன பிடித்தால் இந்த 5 புலன்களும் ஒடுங்கும். அதான் கள்ள புலன். இந்த கள்ளத்தனமாக இருக்கிற புலன்களை ஒடுக்கக்கூடிய ஆற்றல் கந்த கடவுளுக்கு உண்டு. எனவே இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களிலே நிற்கக்கூடியவன் முருகப்பெருமான். எனவேதான் அவனுக்கு சஷ்டியிலே விழா எடுக்கிறோம். முருகப்பெருமான் சஷ்டி ஏன் விரதம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாட்டின் நன்மைக்காக, உலகம் செழிப்பதற்காக, குடும்பங்கள் உறவுகள் மேம்படுவதற்காக 6 நாள் விரதம். தீபாவளி முடிந்து அந்த விரதத்தை தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறோம். இந்த விழிக்கு துணை முருகப்பெருமானுடைய அந்த முகமா, வலிக்கு துணை முருகப்பெருமானுடைய கரமா? யாரையாவது அழைச்சிட்டு போனோம்னா கரம் பிடித்து அழைச்சிட்டு போகணும், முகம் பார்த்து கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போகணும். அதனால தான் கந்தனின் பெருமை வெளிப்படுவது திருமுகத்திலா திருக்கரத்திலா. முகத்தில் வெளிப்படுகிறது என்று பேசுவதற்கு 3 அறிஞர் பெருமக்கள் மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, முருகப்பெருமானுடைய பெருமை வெளிப்படுவது கரத்திலே என்று சொல்வதற்கு 3 அறிஞர் பெருமக்கள்.
நான் யார்? முகமும் இல்லை, கரமும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார், என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். ஜோதி சொரூபனாக இருக்கிற முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தான் ஜோதி சொரூபம் என்று சொல்லுவோம். அந்த சிவனுக்கே தகப்பன் சுவாமியாக இருந்தவன் முருகப்பெருமான். பிரணவத்தின் பொருளை சொன்னவன் முருகப்பெருமான். பிரணவம் என்றால் என்ன? அதுவே எனக்கு பெரிய கேள்வி. பிரணவம் என்பது என்ன? ஓம் என்கிற பிரணவம்னு சொல்றோம். பிரணவம், நவம்னா புதுமைன்னு பேரு. புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு தெரியாதா? சிவபெருமான் தன் மகனிடத்திலே அமர்ந்து கேட்கிறான் என்று சொன்னால் அது வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது. ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட பேசுறத, பிள்ளை தகப்பன்கிட்ட பேசுறது யாருக்கும் புரியாது. என்ன மொழியில முருகன் பேசியிருப்பான்? தத்து பித்துன்னு பேசியிருப்பான். தத்து பித்துன்னு அவன் பேசும்போதுதான் தத்துவம் பிறக்கிறது. அதனால முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த பெருமை இன்னைக்கு நம்ம பேசணும். 6 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை. இந்த 6 ஆதாரங்களிலே முருகப்பெருமான் இருக்கிறான். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. எனவே முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, முருகப்பெருமானுடைய பெருமை வெளிப்படுவது திருமுகமே என்று பேசுவதற்காக மிகச்சிறப்பாக கவிஞர் முருகன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அணியிலே அவருக்கு அணி சேர்க்கிற விதமாக திருமதி அழகுமணி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். அதே அணியிலே மிகச்சிறப்பாக வாதிடுவதற்கு தயாராக பாலா என்கிற பாலசுப்பிரமணியம் காத்திருக்கிறார். ஒரு முருகே, ஒரு அழகுமணி, ஒரு பாலசுப்பிரமணி. யோசிச்சு பார்த்தீங்களா? முருகப்பெருமானா அழகுன்னு பேரு, அது மணி அழகு, அதனால அழகுமணி. முருகனே உட்கார்ந்துருக்கிறார். முருகனுக்கு இன்னொரு பேரு சுப்பிரமணிய. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. முடிஞ்சு போச்சா? இந்த 3 பேரும் முருகப்பெருமானுடைய திருமுகம் தானே பேச போறாங்க. இல்லைங்க, முருகப்பெருமானுடைய திருக்கரம். நான் ராமலிங்கம் யா, நான் அவனையே பெத்தவன் இல்லையா? லிங்க சொரூபமா இருக்கிறவன் இல்லையா? திரு அண்ணாமலையில் இருக்கிறவன் இல்லையா? அண்ணாமலையாராக இருக்கிறவன் இல்லையா? அதனால முத்துராமலிங்க வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் திருக்கரம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார். அந்த அணியில வள்ளி அம்மை வந்திருக்கிறாங்க. வள்ளல் வள்ளி, முருகப்பெருமான் வள்ளல், முருகப்பெருமானுடைய இல்லத்தரசி வள்ளி. அதனாலதான் நகரத்தார் வீடுகளில் வள்ளிங்கிற பேர் வைப்பாங்க. வள்ளி ஆச்சி, வள்ளி அம்மை. ஏன்னா அவனுக்கு செட்டி குறிச்சின்னு ஒரு பேர் உண்டு, அவன் செட்டி வீட்டு பிள்ளைன்னு ஒரு பேர் உண்டு. அதனாலதான் முருகப்பெருமான அவங்க குலதெய்வமாக வழிபடுறாங்க. நகரத்தார் பெருமக்கள் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வகையில் நம்முடைய VKK பள்ளியினுடைய முதல்வர் திருமதி வள்ளியம்மை வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் இன்னொருத்தர் வந்திருக்கிறார். யாரு? முருகனை பேசும்போது கஜேந்திரன் நான் இருக்கணும்ல, விநாயக பெருமான் நான் இருக்கணும்ல, கஜமுகன் நான் இருக்கணும்ல சொல்றதுக்காக கஜேந்திர நாயகம் வந்திருக்கிறார். தம்பியின் பெருமை பேசப்படுகிற பொழுதெல்லாம் அண்ணனும் இருப்பான். அப்படி முருகப்பெருமானுடைய திருக்கரங்களில் தான் வெளிப்படுவது என்று சொல்வதற்கு இங்கிட்டு 3 பேர். என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. இந்த நல்ல நாளில் ஆன்மீக ஒளி பரவுகின்ற இந்த அற்புதமான தருணத்திலே கந்தனின் பெருமை, முருகப்பெருமானின் பெருமை பெரிதும் வெளிப்படுவது திருமுகமே என்கிற அணி தொடங்குகிறது. இதோ வருகிறார் முருகன். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தனென்று என்று உனைநாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ, தந்தையின் கொம்பை புணர்வேனே சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றின் பெருமாளே என்று திருப்புகழால் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியை பணிவுடன் வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆன்மீக செம்மல் நம்முடைய நடுவர் முனைவர் ஐயா அவர்களையும், முருகப்பெருமானின் பெருமைகளை உரைக்க பேச வந்துள்ள 2 அணி பேச்சாளர்களையும்
மற்றும் அனைவரையும் பணிவுடன் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். முருகப்பெருமானின் பெருமைகள் வெளிப்படுவது திருமுகங்களில் என்ற அணியில் பேச வந்துள்ளேன். ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரனை வரைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்ற பாடலின் மூலமே நாம் இந்த ஆறுமுகம் முருகனின் பெருமைகள் வெளிப்படுவது இந்த ஆறு முகங்களில் தான் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை நம் கையில் கிடைத்துள்ள நூல்களில், சங்க இலக்கிய நூல்களில் நம் கையில் கிடைத்துள்ள நூல்களில் சமயம் சார்ந்து எழுந்த முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. சமய குறவர்கள் 4 அதில் 3 சமய குறவர்களால் எழுதப்பட்ட தேவாரத்திற்கும் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திற்கும் முன்னமே எழுதப்பட்டது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானின் பெருமைகள் தான் பேசப்படுகிறது. அந்த திருமுருகாற்றுப்படையில் தான் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் மிக அழகாக துவங்குகிறார். மதன் உடை நோன்றால் என்கிறார். அதாவது முருகப்பெருமானின் திருவடி மதன் உடை. மதன் என்றால் அறியாமை, உடை என்றால் உடைப்பவன், அறியாமையை உடைப்பவன். அதனாலதான் சிவபெருமானை மன்மதனை எரித்தவன் என்கிறோம். மன்மதன் என்பது அதுவும் அறியாமை. மதன் என்றால் அறியாமை, தமிழில் அறியாமை. ஆக அறியாமையை எரித்ததால், முக்கண்ணால் எரித்ததால் சிவபெருமானை மன்மதனை எரித்தவன் என்கிறோம். முருகப்பெருமான் மதனடை நோன்றால் அறியாமையை உடைக்கக்கூடிய திருவடிகளை, வலிமையான அந்த தாள் என்றால் திருவடி, வரும் வலிமையான திருவடிகளை உடையவர் முருகப்பெருமான் என்று துவங்குகிறார். இவ்வாறு தொடங்கி 6 படை வீடுகளையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு ஆற்றுப்படை என்பதே பரிசு பெற்ற ஒரு புலவன் மற்றொருவனை ஆற்றுப்படுத்துவது. இவனிடம் சென்று நீ பரிசில் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை. அதில் முருகப்பெருமானின் அந்த அருளை பெற்ற நக்கீரர் இன்னொரு புலவனை, அதாவது மற்ற மக்களை ஆற்றுப்படுத்துகிறார். 6 படை வீடுகளையும் சுட்டி காட்டுகிறார். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் என அழைக்கப்படுகிற திருச்செந்தூர், ஆவினன்குடி, திருஆவினன்குடி என அழைக்கப்படுகிற பழனி, திருவேரகம் எனப்படுகிற சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 படை வீடுகளையும் சுட்டி காட்டுகிறார். இங்கே இந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை அவர் குறிப்பிட்டு பேசும்போதுதான் முருகப்பெருமானின் 6 முகங்களையும் அதனுடைய செயல்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். முதல் முகம், அந்த 6 முகங்கள் கூடிய செயல்களையுமே அவர் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். மாயிருள் ஞாலம் மருள் இன்றி விளங்க ஒளி கொடுப்பது ஒரு முகம். அதாவது முதல் முகம் என்ன செய்யுதுன்னா, இந்த மாயிருள் ஞாலம், இந்த உலகமே மிகப்பெரிய இருள் சூழ்ந்த இந்த உலகம் மருள் இன்றி வழங்க, குற்றம் இல்லாமல் விளங்குவதற்காக ஒளி கொடுக்கிறது முதல் முகம் என்று குறிப்பிடுகிறார். 2வது முகம், இவ்வாறாக ஒவ்வொரு முகமாக அவர் குறிப்பிட்டுக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். 6 முகங்களையும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் குறிப்பிடுகிறார். அடுத்து முருகப்பெருமானை பற்றி நாம் குறிப்பிட்டு பேசும்போது திருப்புகழை பாடாமல் நாம் செல்லவே முடியாது. ஏனென்றால் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நேரில் கண்டவர், முருகப்பெருமானால் அருள் வழங்கப்பட்டு பாடப்பட்டவர். ஆகவே கந்தல் அலங்காரம் என்று அழைக்கப்படுகிற அந்த திருப்புகழில் மிக அழகாக நக்கீரர் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா உன் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்கிறார். மயூரம் என்றால் மயில். ஆக விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழி, ஒருவன் கூறப்படுகிற அந்த மொழியானது மெய்மை குன்றாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையானது உண்மை குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு யார் அருள் பெற வேண்டும் என்றால் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா உன் நாமங்கள் என்று திருப்புகளில் மிக அழகாக நக்கீரர் குறிப்பிடுகிறார். மிக அழகாக திருப்புகளில் அருணகிரிநாதர் வழிபடுகிறார். அடுத்த பாடல், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், இணை நாடி வந்த கோளென் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டால் இந்த நாள் என்ன செய்ய போது, வினை என்ன செய்ய போது, கொடுங்கூற்று என்ன செய்ய போது, எதுவுமே நம்மை ஒன்றும் செய்யாது என்று ஆணித்தரமாக கூறுகிறார்.
ஆக முருகப்பெருமானின் அருள் என்பது அவருடைய அந்த அருள் பார்வையால் தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த அருள் பார்வையானது அந்த திருமுகங்களில் இருப்பதால் முருகப்பெருமானின் பெருமைகள் வெளிப்படுவது திருமுகங்களிலே என்று மீண்டும் பணிவுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் முருகன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். சங்க இலக்கியங்களிலே 10 பாட்டு நூல்களிலே முதலாவதாக வருவது திருமுருகாற்றுப்படை. முருகு பொருணனாறு என்று சொல்லுவார்கள். முருகனுடைய திருநாமத்தை நக்கீரர் பெருமான் ஆற்றுப்படுத்துகிறார் நமக்கெல்லாம். ஆற்றுப்படையினுடைய இலக்கியமே அதானே. ஒரு வறியவன் எங்கே புறவலர் இருக்கிறார் என்பதை சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் ஆற்றுப்படை நூல்கள். இப்போ நாமெல்லாம் வறியவர்கள், முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக ஆற்றுப்படுத்தப்படுகிறோம். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் தோன்றும். பெரிய புராணம் தொடக்கம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அதே போல தான் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா கம்பராமாயணம். மூணாவதாக ஒன்று அமைஞ்சது உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு, இது திருமுருகாற்றுப்படை. தந்தைக்கு பெரிய புராணம், முருகப்பெருமானுக்கு கந்த புராணத்தில் கூட செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் உலகம் என்று சொல்லி தொடங்குகின்ற ஒரு அற்புதம். அதை பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி. அப்ப ஆற்றுப்படுத்துகிறார். முருகப்பெருமானுடைய முகத்தை அழகா சொன்னார் பாருங்க. மெய்மை ஒளி குன்றாத முகம் முருகப்பெருமானுடைய முகம். முருகனுடைய முகத்தை பார்த்துட்டா போதும்ல, அந்த கருணை பொழிக்கிற அந்த முகத்தை பாருங்களேன். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னா எவ்வளவு அருமையான விஷயம். தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக போகிறார் அருணகிரிநாதர். அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து எம்மை சுற்றமிழால் பாடுக, அப்பத்தானே வந்தது திருப்புகளுக்கு. அதனாலதான் திருப்புகளை பாட வாய் மணக்கும்னா. உடனே ஒருத்தர் கேட்டார், மௌத்துவாசா திருப்புகள்னு கேட்டார். அர்த்தம் அது அல்ல. திருப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் நறுமணம் அடைவீர்கள். உங்கள் வாயில் கெட்ட வார்த்தையே வராது. அதனாலதான் வாய் மணக்கும்னா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னா. ஏன்னா அப்பவே எக்கோ எப்படி இவ்வளவு தூரம் எதிரொலிக்கும்? ஒலிக்கும். முருகனுடைய புகழ் எங்கெல்லாம் ஒலிக்குமோ அங்கெல்லாம் ஒலிக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம். ரொம்ப அழகா சொன்னார். முகத்தை சொல்லும் போதே சொல்லிட்டாரு பாருங்க. அடியார்களை காப்பதற்கு ஒரு முகம், ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று. எடுத்தோன்னே விளையாட்டாதான் முருகன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இதை மறுக்கணும்னா முத்து ராமலிங்கம் தான் வரணும். வாங்க திருக்கரங்களே என்று சொல்ல, திருநீர் அணிந்தால் கண்டமணி ஓடிவிடும் என்று கந்தப்பெருமானை வணங்கி உலகமெல்லாம் கந்தப்பெருமான் முருகப்பெருமானுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் ஆன்மீக செம்மல் முனைவர் அவர்களே, சான்றோர் பெருமக்களை, தொலைக்காட்சி வாயிலாக முருகப்பெருமானின் பெருமைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்து, முருகப்பெருமானின் சிறப்புக்கள் பெருமைகள் வெளிப்படுவது அவருடைய திருக்கரங்களிலே என்று எனது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, 2 கரங்கள் இருந்தாலே இறைவனுடைய அருள் அடியார்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆனால் முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 கரங்கள். 12 கரங்களிலுமே தன்னை நாடி வருபவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் அற்புதமான முருகப்பெருமான். தன் கை வேல் சக்தி வேல் மூலமாக அசுரர்களுக்கெல்லாம் தலைவனான சூரபத்மன் தேவர் குலத்தை எல்லாம் கஷ்டப்படுத்திய போது, இன்னலுக்கு ஆளாக்கிய போது, சக்திவேல் மூலம் சூரபத்மனை ஆட்கொண்டு மயிலாகவும் வேலாகவும் ஆட்கொண்டு பகைவனுக்கும் அருள் செய்வாய் என்று உலக மக்களுக்கெல்லாம்
ஒரு அற்புதமான நீதியை கருத்தை வழங்கியவர் முருகப்பெருமான். அசுரர் குலத்திலிருந்து தேவர் குலத்தை காத்தமைக்காக தேவர் குலத்தின் தலைவன் இந்திரன் இந்த முருகப்பெருமானுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று யோசித்த போது உலகத்திலேயே மிக உயர்ந்த பரிசு முருகப்பெருமானுக்கு கொடுப்பதென்றால் தன்னுடைய மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மனமுடித்து கொடுப்பதுதான் என்று முடிவு செய்து முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை முருகனுக்கு மனமுடித்து கொடுத்த அற்புதமான ஸ்தலம் நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்க முதல் படை வீடு. ஐயா அவர்கள் சொன்னீங்க 6 படை வீடு, அதில் 6 படை வீட்டில் 2 படை வீடுகள் நம்ம மதுரையிலே இருக்கு. திருப்பரங்குன்றமும் சோலைமலை என்று சொல்லக்கூடிய பழமுதிர் சோலை. இப்படி முருகன் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தையே கைக்குள் 3வது கைக்குள் வைத்திருக்கின்றவர் முருகன். முருகனுடைய வாகனம் மயில் வாகனம். முருகா என்று அழைத்தவுடன் ஓடோடி வருவதற்காக அந்த மயில் எப்பொழுதுமே ஒரு ராக்கெட் புறப்படுகின்ற ஒரு வேகத்திலேயே மயில் தயாராக இருக்குமாம். முருகன் என்னுடைய பக்தனை காப்பாற்ற விரைந்து செல் என்று சொன்னால் போதும், அடுத்த நொடியே வந்து அந்த பக்தனை காத்து அருளக்கூடிய கரம் முருகனுடைய திருக்கரங்கள் தான். அசுரர்களை அழித்தது அந்த திருக்கரம் தான். அசுரர் என்று சொன்னவுடன் ஐயா அவர்கள் சொன்னீர்கள், அசுரர் என்பது நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பதும் ஒரு அசுரன் தான், அசுரர்கள் தான் அவர்கள். அந்த எண்ணமும் முருகனை வழிபட்டால் நமக்கு இறைவனுடைய அருள், முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த கந்த சஷ்டி 6 நாளும் முருகனை மனதார நினைப்பவர்களுக்கு கந்தனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். கந்தனுடைய கையில் இருக்கும் ஆயுதங்கள் அனைத்துமே பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவும் தீமையை அழிப்பதற்காகவும் தான் இருக்கின்றது. வேலாயுதமாக இருந்தாலும் சரி, தண்டமாக இருந்தாலும் சரி, சூலாயுதமாக இருந்தாலும் சரி, தீயவைகளை அழித்து பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஒருவருடைய திருக்கரங்கள் நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கந்த சஷ்டி நாளிலே இந்த விரதம் இருக்கக்கூடிய 6 நாட்களிலும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால் முருகனுடைய அருள் நமக்கு 12 திருக்கரங்களாலும் கிடைக்கும் கிடைக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முத்துராமலிங்கம் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். என்ன அருமையா சொன்னார் அப்படின்னா, கந்தனுடைய திருக்கரம், முருகப்பெருமானுடைய கரம் எதிலே இருக்கிறது? வேலிலே இருக்கிறது. முருகன்னாலே வேல் தானே. வேல் என்றால் வெற்றியின் அடையாளம். அப்படி பிடிச்சு நிற்கிறதே வேல் தானே. பழனியில தண்டத்தின்னு பிடிச்சு வச்சிருக்கிறார், அதுவும் கயிறு தான். தண்டாயுத பாணியாக பழனியில் இருக்கிறார். இந்த 6 படை வீடுல ஆதி படை வீடு, அந்தம் படை வீடு மதுரை. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், அது திருப்பிய பரங்குன்றம்னு பேரு. அப்படி மலையே அப்படி திருப்பி வச்சிருப்பாங்க. முருகப்பெருமான் அங்கே திருப்பிய பரங்குன்றமாக காட்சி கொடுக்கிறார். அப்ப முருகப்பெருமானுடைய மூலாதாரம் அது. மூலாதாரங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, வயிற்றுப்பகுதி. உலகத்திற்கே ஆதாரம், மனுஷனுக்கு ஆதாரம் வயிறு. உலகத்திற்கு ஆதாரம் முருகப்பெருமான். அதனாலதான் மூலாதாரத்தை முதல்ல கொண்டாந்து திருப்பரங்குன்றத்தை வச்சோம். அடுத்து சொன்னார் பாருங்க, சோலைமலை முருகனாக பழம் உதிர் சோலை. அப்ப வாழ்க்கையில இந்த மூலாதாரம் தொடங்கி அடுத்து வருகிற பொழுது கனி கிடைக்க போகிறது. வாழ்க்கையினுடைய நிறைவிலே கனி கிடைக்க போகுது என்பதற்கு அடையாளமாகத்தான் பழம் உதிர் சோலையில முருகப்பெருமான் நமக்கு பழம் கொடுக்கிறான். இது எல்லாம் அவனுடைய திருக்கரங்களின் வாயிலாக வெளிப்படுகிறது. இங்க திருப்பரங்குன்றத்தில் வேல் வாங்கி சூரனை சம்காரம் செய்வதற்காக திருச்செந்தூரிலே சூரசம்காரம், சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சூரசம்காரம். அப்படி ரொம்ப அழகா அதை அப்படி எடுத்து கொடுத்திருக்கிறார். இதை மறுக்கிறதுக்கு முருகன் என்றால் அழகு, அழகுமணி இதோ வருகிறார், பாருங்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டம் பரவட்டம், முத்தமிழ் தாய்க்கு
என் முதற்கண் வணக்கங்கள். என் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் அணி பேச்சாளர்களுக்கும் என் எதிரணி பேச்சாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, இன்றைய பட்டிமன்ற தலைப்பில் முருகப்பெருமானின் பெருமைகளை விளக்குவது கரங்களிலா முகங்களிலா என்ற தலைப்பிலே நான் முகங்களை பற்றியே கூற வந்திருக்கிறேன். நடுவர் ஐயா அவர்களே, முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூவரும் அடிபேன. இந்த பாடலை முருகப்பெருமானே தன்னுடைய அருணகிரிநாதருக்கு அருளிய பாடல் இந்த பாடல். அருணகிரிநாதர் இளமையிலேயே சரளமாக பேசக்கூடிய திறனற்றவர். இந்த பாடலை முருகப்பெருமான் எழுதி அருணகிரி இதை பாடு என்று அருணகிரிநாதரிடம் கூறிய பொழுது அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த பாடலை நான் எப்படி ஐயா பாட முடியும் என்று. அவர் நாவிலே தன்னுடைய பிரணவ மந்திரத்தை தன்னுடைய வேளால் எழுதுகிறார். அருணகிரிநாதரின் நாவிலே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதியவுடன் மிகவும் அழகாக பாடுகின்ற வல்லமை பெற்றவராக திகழ்கிறார் அருணகிரிநாதர். அப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய வல்லமை பெற்றவர் நம் முருகப்பெருமான் அவர்களே. தமிழ் மொழியிலே ஒன்று பழமொழி உண்டு, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. அப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் நம் முருகப்பெருமான் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நம் முருகப்பெருமான். தமிழிலே அருணகிரிநாதர் கூறுவார், தமிழுக்கும் மொழிக்கும் வழித்துணையாக இருப்பவர் நம் முருகப்பெருமான். முருகா என்ற கூப்பிட்டாலே அவரை சார்ந்த அத்தனை தேவிகளும் வந்து நமக்கு அருள் புரிவார்கள். மூ என்றால் முகுந்தன் என்ற திருமாலையும், ரூ என்றால் ருத்ரன் என்ற சிவனையும், கா என்றால் திருமால் நாவிலே உபதேசிக்கும் பிரம்மனையும் குறிக்கும். அதனால் நமக்கு இடர்பாடுகள் வரும்போது முருகா என்று கூப்பிட்டால் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவார். ஐயா, முருகப்பெருமான் வந்து வைதாரையும் தன்னுடைய முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் திறன் பெற்றவர் முருகப்பெருமான் அவர்கள். வைதாரையும் எப்படி வாழ வைப்பார்? ஐயா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு வந்து போய் சுற்றுலா பயணம் சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற பொழுது தன்னுடைய 2 மகன்களையும் அழைத்து சென்றிருக்கிறார். முன்னாடி வந்து அந்த பெரிய பையன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தூரத்தில் இருந்து ஒரு போலீஸ்காரர் வேற ஒருவரை துரத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது தெரியாமல் வந்து அந்த பையனுடைய காலை மிதித்து விடுகிறார். உடனே அந்த ஓ என்று அழுகின்றான் அந்த பையன். உடனே இந்த அம்மா வந்து பயங்கரமா திட்டுறாங்க போலீஸ்காரங்கள, ஏன் இப்படி மிதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வசைபாடுவதற்கென்றே இருக்கின்றவர்கள் அல்லவா, அதிகமாக திட்டுகிறார்கள், பயங்கரமா திட்டுறாங்க. அந்த போலீஸ்காரர் வந்து நின்று பார்க்குறாரு, என்ன இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் நின்று பார்க்குறாரு. திட்டி முடிச்சுட்டு அவருடைய கணவனை அந்த அம்மா பார்க்குறாங்க, ஏங்க நம்ம திட்டுனது வந்து அவருக்கு தெரியுமா என்று. அப்பொழுது அந்த கணவர் கூறுகிறார், அவர் வந்து ஆங்கிலேயர், அவருக்கு தமிழ் தெரியாது என்று. இவர்கள் 2 பேரும் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆங்கிலேயர் வந்து வணக்கம்மா என்று கூறுகிறார். உடனே அந்த கணவனும் மனைவியும் வியந்து போகிறார்கள், இங்கேயும் நம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று வியந்து போகிறார்கள். உடனேயே தமிழிலே பேசியவுடன் மிகவும் மகிழ்ச்சி உறுகிறார். எப்படிங்க சார் உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க. நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், நாம் இள வயதிலே இங்கே வந்து பிழைப்பிற்காக வந்திருக்கிறோம், அதனால தான் நாங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தமிழை வளர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டின உடனே அந்த தமிழை காதார கேட்கிறேன், எனக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இதன் மூலம் அந்த போலீஸ்காரரே மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது முருகப்பெருமான் அவரை திட்டினாலும் அவரை வாழ்த்தினாலும் அவருக்கு வாழ்த்து கூறுவதாகவே நினைத்து
போற்றப்படுவார். எந்த இதா இருந்தாலும் முருகா என்று கூப்பிட்டால் உடனே வந்து அருள்பாலிக்க கூடிய வல்லமை பெற்றவர் நம் முருகப்பெருமான். அதாவது திருச்செந்தூரிலே ஒன்று உண்டு, சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த சூரபத்மன் அங்கு இருக்கும் மக்களை மிகவும் கொடுமை செய்கின்றான், ஆட்டி படைக்கிறான், ரொம்ப கொடுமை பண்றான். அவனை வந்து அவனுடைய ஆணவத்தை வந்து அடக்கவே முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள் மக்கள். அங்கே வந்து விஸ்வரூபம் எடுக்கிறார் முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்த உடனேயே அந்த சூரனுக்கு தெரிந்து விடுகிறது. நடுக்கடலிலே அவன் மாமரமாக உருவெடுக்கின்றான். உருவெடுத்தவுடன் முருகப்பெருமான் அந்த மாமரத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறார். ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் பிரிகிறது. அந்த இரண்டையும் தன்னுடைய வாகனமாக வைத்துக் கொள்கின்றார். அந்த வாகனம் என்னவென்றால் பகைமையை அழி, பகைவனை அழிக்காதே என்று அந்த திருச்செந்தூர் தலம் உணர்த்துகிறது. ஏனென்றால் நமக்கு துன்பம் விளைவிப்பவனையும் நம் வசப்பட்டு நன்மையாலே அவனுக்கு வந்து நல்ல செயல்களை உணர்த்த வேண்டும் என்று உணர்த்தி இருக்கிறாரே, இது மிகப்பெரிய சாதனை அல்லவா? இந்த கருணை யாருக்கு வரும்? நம் கருணை கடல் முருகனுக்கு மட்டும்தான் வரும். இதனுடைய பொறுமை என்றாலே முருகக் கடவுள். அடுத்ததாக பழனியிலே தண்டாயுதபாணியாக முருகன் அருள்பாலிக்கிறார். அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணி ஞானப்பழம் என்ற இன்னொரு பெயருடனும் திகழ்கிறார். ஞானப்பழம் எல்லோரும் சொல்லுவாங்க. அவர் என்னவென்றால் ஒரு கருத்தை உணர்த்த வேண்டும் என்றால் கனிவாக எளிமையோடு உணரக்கூடியவர். அங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் சாயங்கால நேரங்களிலே ராஜாவாக அருள்பாலிப்பார். மறுநாள் காலையிலே கோவணம் உடுத்தி ஆண்டி கோலத்திலே அவதரித்து கொண்டிருக்கிறார். அதை நாம் எல்லோரும் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். இதனுடைய கருத்து என்னவென்றால், நேற்று இருக்கின்ற அந்த ராஜா உருவம் இன்று இல்லை, இன்று இருப்பது நாளை இல்லை என்ற கருத்தை வந்து இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எந்த ஒரு இதுவும் கிடையாது. உலகம் போலியான உலகம். அதனால் நாம் வாழும் போதே எல்லோரையும் சமமாக நினைக்க வேண்டும் என்பதை இந்த தலம் வலியுறுத்துகிறது நடுவர்களே. இன்னொன்று, கந்தர் சஷ்டி கவசம் பாடக்கூடிய அந்த தேவராச சுவாமிகள் மிகுந்த வயிற்று வலியால் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நோய் தீரவே இல்லை. அப்பொழுது அவர் கந்தர் சஷ்டி நாளிலே விரதம் இருந்து அந்த வயிற்று வலி குணமாகிறது. முருகன் அருளால் அப்படி குணமாகிறது. அவர் நல்ல உடல்நிலை பெறுகிறார். அதனால் கந்தனை நாடி வருவோருக்கு அவர் அருளாசிகளால் அத்தனை செல்வங்களையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் 16 செல்வங்களையும் அள்ளி கொடுக்கிறார். வேலுண்டு வினையில்லை, சேவலுண்டு ஏவல் இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையும் இல்லை என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி அழகுமணி அவர்கள் ஒரு அருமையான செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன? பகைமையை அழி, பகைவரை அழிக்காது. இது யாரும் பார்க்காத ஒரு பார்வை. எல்லாரும் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார், அதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்தார், அதெல்லாம் கிடையாது. மனிதனை மறைத்திருக்கிற குற்றங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்களையும் நீக்குவதுதான் சைவத்தினுடைய கோட்பாடு. சைவ சித்தாந்தம் அதைத்தான் சொல்லுகிறது. முருகப்பெருமான் சின்முத்திரையோடு காட்சி கொடுக்கிறார். அந்த கரங்களிலே அவர் காட்சி கொடுக்கிறார், அந்த முகங்களிலே வெளிப்படுத்துவார். ஏன் முருகப்பெருமானுடைய முகத்தை திருப்பரங்குன்றத்தில் பார்க்குற மாதிரி திருச்செந்தூரில் இருக்க மாட்டார், திருச்செந்தூரில் பார்க்குற மாதிரி பழனியில் இருக்க மாட்டார், பழனியில் பார்க்குற மாதிரி சுவாமிமலையில் இருக்க மாட்டார், சுவாமிமலையில் பார்க்குற மாதிரி திருத்தணியில் இருக்க மாட்டார், திருத்தணியில் பார்க்குற மாதிரி பழமுதிர்ச்சோலையில் இருக்க மாட்டார். இப்படி 6 முகமும் மாறி மாறி இருக்கும். அதை காண்கிற அழகே தனி. இப்படி 6 முகத்திலும் வெளிப்படுத்துகிறான். எனவே அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பகைமையைத்தான் அழிக்க சொல்றான், பகைவரை அழிக்க சொல்லலை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. முருகப்பெருமான்ட்டு இவ்வளவு விஷயம் இருக்குதா மக்களுக்கு தெரிவிக்கிறோம். வள்ளியம்மை விடுவாங்களா? முகம்னு சொல்றீங்களே,
6 முகத்துக்கு மேல நாங்க 12 கரம்ல வச்சிருக்கிறோம். இதோ வருகிறார், 12 கரங்களில் தான் முருகப்பெருமானுடைய பெருமை வெளிப்படுகிறது என்று சொல்ல வள்ளியம்மை வாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு பேச அமர்ந்திருக்கும் சொற்பொழிவாளர்களே, எங்கள் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் தொலைக்காட்சி நேயர்களே, அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்து கூறுவது திருக்கரங்களே என்று திட்டவட்டமாக கூற வந்துள்ளேன். திருக்கரங்கள், அதை பிரித்து பார்த்தால் திரு கூட்டல் கரங்கள். திரு என்றால் செல்வம், கரங்கள் என்றால் கைகள். அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கரங்கள் திருமுருக பெருமானின் கரங்கள். இத்தகைய சிறப்புமிக்க கந்தனின் காலடியை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு எவ்வித நோயும் வராது. அது மட்டுமன்று, சரவணபவ என்று 6 எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் அங்கு கந்தன் வந்து அருள் புரிவான். அவர்களுக்கு சிறந்த சிந்தனை செய்யும் மனமும் கிடைக்கும். ஒருமுறை கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு ஆற்றி கொண்டு முடிந்த பிறகு ஒரு மைசூர் மகாராஜா கேட்டாராம், நீங்கள் முருகனை வணங்குங்கள், முருகனை வேண்டுங்கள் என்று கூறுகின்றீர்களே, அப்படி முருகனை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு கிருபானந்த வாரியார் கூறினார்கள், என்ன கிடைக்காது என்று கூறுங்கள். எந்தவித நோய் நொடியும் வராது, எந்தவித பிறவியும் எந்தவித வியாதியும் வராது என்று கூறினார். அதுபோல முருகன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். தாயாக அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை வளர்ந்தாய், ஞான குருவாய் நீ எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாய் நீ எனக்கு நல்லிசை தந்தாய், திருவாய் என்றும் நீ உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் உள்ளம் நிறைந்தாய் என்று நாம் முருகப்பெருமானை தந்தையாகவும் தாயாகவும் நினைத்து வணங்கினால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் அவன் கரங்களால் கிடைக்கும். அதே போல் நமக்கு எந்தவித பாசப்பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் எனில் நாம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனே வா, எந்தன் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே என்று திருமுருகப்பெருமானின் கரங்களை பற்றி கொண்டு நான் உன்மீது பற்று கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு எவ்வித தீங்கும் வரக்கூடாது என்று நாம் வேண்டினால் கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மை காப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வருடம் தோறும் உழைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த உடலில் உள்ள உறுப்புகளுக்கு ஒரு நாளாவது நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அப்படி ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் எத்தனை இருந்தாலும் நாம் கந்தர் சஷ்டி விரதம் இருந்தால் நம் வாழ்வில் அனைத்து சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நாம் உபன்யாசம் கேட்டுக்கொண்டும் நாம் உடலை வருத்தி கொண்டும் இருக்கும் போது நம் உடலில் ஒரு மனம் தெளிவாகும், உள்ளம் வலிமையாகும், நமக்கு பக்தி பெருகும். இத்தகைய சிறப்புமிக்க சஷ்டி விரதத்தை நாம் அனுஷ்டித்தால் நமக்கு எல்லா பயன்களும் கிடைக்கும். முருகனின் அருளால் நாம் சிறந்து விளங்க அவனுடைய காலினையும் அவருடைய கரங்களையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் கையில் உள்ள தாமரை மலர்களிலிருந்து அவருக்கு ஒளி வீசி அவருக்கு பெருமைகளை பாட முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தார். கரங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் கரங்கள் தேவை. அனைத்து கரங்களும் ஆறுமுகனின் 12 கரங்கள் அனைத்தும் 12 செல்வங்களையும் அறிவு, ஆற்றல், திறமை அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது திருமுருகப்பெருமானின் கரங்கள்.
நிறைவாக முருகனை போற்றி துதிப்போர்க்கு எவ்வித பயமும் இல்லை என்று கூறி வாய்மொழி தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை அவர்கள் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம். முருகப்பெருமானை யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு வினை போயிடும். வினை என்பதே வராது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வினை ஏன் வருது? நல்வினை தீவினைங்கிறோம். நல்லது செய்வது நல்வினை, தீமைகளை செய்வதன் மூலமாக கிடைப்பது தீவினை. ஆனால் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா, முருகப்பெருமானை துதிச்சிட்டோம்னா, துதிக்கிறதுக்கு என்ன வேணும்? கரம் வேணும். இப்படி கும்பிடணுமா வேண்டாமா? வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் போனார். வாரியார் சுவாமியில் எங்கள் கடை திறக்கிறதுக்கு வாங்க அப்படின்னார். சரி வர்றேன்ப்பா, முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி வர்றேன்ப்பான்னு போனவர் கேட்டார், ஐயா நான் கடையில் என்ன படம் வைக்கலாம்? முருகப்பெருமான் படம் வைக்கலாமா? விநாயகர் படம் வைக்கலாமா? மீனாட்சி படம் வைக்கலாமா? வெங்கடாச்சலபதி படம் வைக்கலாமான்னாங்க. வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கடையில் எந்த சாமி படத்தை வேணாலும் வச்சுக்க, வியாபாரத்தில் கலப்படம் மாத்திரம் வச்சுக்காத அப்படின்னார். அதான் வாரியார் சுவாமிகள் சொல்லுகிற பொழுதே ஒன்றை சொல்லி அதன் மூலமாக ஒரு உண்மையை வலியுறுத்துவார். அப்ப கரங்கள் இருந்தால் தானங்க துதிக்க முடியும். துதிப்பதற்கு தேவை கரம், திருநாமத்தை சொல்வதற்கு தேவை வாய். எனவே இது கரமும் வாயும் விடுவாரா பாலா? அந்த வாய் எங்க இருக்கு கேட்கறதுக்காக வர்றாரு கவிஞர் பாலசுப்ரமணியம். திருமுகம்தான் என்று சொல்ல இதோ வருகிறார். முரசு அறையவும் வெண்சங்கு ஊதவும் வேந்தருடன் போரிட்டு தலைமை பூண்டு கல்லுருட்டி வெள்ளருவி பாயும் பரம்புக்கு அரசனாகிய பாரியை போல் இங்கே கந்தன் புகழையும் செந்தமிழையும் வாரி வழங்கும் எங்கள் நடுவரையா அவர்களுக்கு வணக்கம். அத்துடன் என் அணி நண்பர்களுக்கும் எதிரணி கரமே என்று பேச வந்திருக்கும் அணியினருக்கும் முருகப்பெருமானின் பெருமைகளை கரமா இல்லை அவர் முகமா என்ற தலைப்பில் நான் கரமே முகமே என்று பேச வந்திருக்கிறேன். முருகப்பெருமானின் முகம்தான் இன்று அனைவருக்கும் அருள் கொடுக்கிறது. என்சான் உடம்பிலும் சிரசே பிரதானம் என்பார்கள். அதுபோல முருகனின் முகம்தான் என்று ஆறுமுகமாக இருந்து அன்னை மடியில் தவழ்ந்து ஈஸ்வரன் நெற்றியிலிருந்து 6 வெப்ப ஒளியாய் உருகி அது பொய்கையில் கலந்து காவிரி பாவைகளால் அது கொண்டு வரப்பட்டு அன்னை பார்வதி மடியில் இட அவர் ஆறுமுகமாகிறார். அப்போது ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் நடுவில் கந்த என்ற பொருளோடு அவர் உருவாகிறார். கந்த என்றால் அன்னைக்கும் அப்பனுக்கும் இடையில் இருப்பதாக பொருள். அந்த கந்தன் சரவண பவன் என்று ஆறுமுகமாக ஆகிறான். சரவண என்றால் ஒளி பொருந்திய, சா மங்களம், ரா ஒளி பொருந்திய, வா ஒரு குணம், ந தோள்கள் வலிமையோடு பொருந்தியவன் அப்படி என்றுதான் சொல்வார்கள். அந்த தோள்கள் வலிமைக்கு கண்ணன் பாரதத்தில் சொல்கிறான். 10வது அதிகாரத்தில் 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், ஆதித்தரில் நான் விஷ்ணுவாயிருப்பேன், ஒளியில் நான் சூரியனாயிருப்பேன், மருந்துகளில் நான் மருச்சினியாயிருப்பேன், யானைகளில் நான் ஐராவதமாயிருப்பேன், இங்கு சேனாதிபதிகளிலே நான் கந்தனாயிருப்பேன் என்று கண்ணனே என்று சொல்கிறான். அந்த வலிமை படைத்த முகத்தனை பார்த்தால் நமக்கு வந்த வினையும் வல்வினையும் கலைந்து போகும் என்பதுதான் நான் இங்கு முருகனின் முகமே நமக்கு நல்வினையை தரக்கூடியது என்று நான் இங்கே சொல்ல வாதிட வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து என்று ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அருணகிரிநாதர் அவர்கள் முருகன் மேல் பக்தி கொண்டு அவர் தெரிந்திருந்த காலத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, நிராயுத பாணியாக இருக்கிறார்கள். முருகன் அந்த நேரத்தில் அவருடைய அருளின்பால் தோன்றி, நீ என்மேல் பாடு என்கிறார். எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, நான் என்னத்தை பாட என்று உருகி அழுகிறார். அப்போதுதான் இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பிரணவ மந்திரத்தை எடுத்து நாக்கில் எழுதுகிறார்.
ஓம் என்று எழுதும்போது முத்தை என்று ஆரம்பி என்கிறார். முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமரர் மடிவேண 10 தலை தத்தை கனதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருள் வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரகத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபரு பச்சத்தோடு ரச்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்து பரிவர நித்த பதம் வைத்து பயிரவு திக்கட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு சித்திர பௌரிக்கு திரிகடுவை எனவோத கொத்துப்பறை கொட்ட களபிசகு குத்திப்புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றவரை நட்புற்றவரை கொட்புற்றவன நட்புற்றவரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே என்று மிகவும் சிறப்பாக முதல் பாட்டு பாடிவிட்டார் அருணகிரிநாதர். அதே சமயம் 101வது பாடலாக படிக்கிறார். விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை ஒன்று தழல் போல வந்து வினை மாதர் துத்தம் வசைகூற குறைவானர் குண்டில் உரைபேத கொண்ட கொடிவான துன்பம் மதிதீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இளையோன் மகிழ்ந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அளவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீர அறிவால் எறிந்து நிரிதால் இறைஞ்ச மடியார் கிடைஞ்சல் களைவோன அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாழி வந்த பெருமாளே என்று மிகவும் சிறப்பாக 101வது பாடலை பாடி இன்று மிகவும் சிறப்பாக அந்த முருகன் மூலமாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார். நாமளும் முருகன் முகத்தை வணங்க வணங்க நமக்கு செல்வமும் பொருளும் அள்ளி கொடுப்பார் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. இரவில் படுக்கும் போதெல்லாம் முருகனை நினைத்து படுக்கத்தான் வேண்டும். நமது நடுவர் ஐயா பேர் கூட பாருங்க, சண்முக திருக்குமரன். அவர் ஐயா தெரியாமையா அந்த சண்முகம் என்று வைத்திருக்கிறார்கள், இல்லையா சங்கையா என்று வைத்திருப்பார்கள். கையா இவர்களெல்லாம் கையில் வேல் பிடித்திருப்பதனால் வேலுக்கு மதிப்பு உண்டு என்று கையே என்று பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, வேலின் மதிப்பு அறிந்து அவர்கள் கைதான் சிறப்பாக இருக்கும், அதுதான் நமக்கு உதவி செய்கிறது என்று கிடையாது. வேலெல்லாம் இப்போ இறுக்கி பிடிக்க வச்சுட்டாங்க, அவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. முகத்தை கண்டால் போதும் முற்றிலும் வினை தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதனுடைய அந்த திருப்புகள் அது பல பேருக்கு பாட வராது. என்ன காரணம்னா அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சொற்கள், அந்த உச்சரிப்பு, முறையாக தமிழை படித்தவர்கள் தான் அந்த உச்சரிப்பை சரியாக செய்ய முடியும். அந்த வகையில் ரொம்ப அழகாக அதை உச்சரித்து அடுத்து போட்டார் பாருங்க, அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் துயர் களைவோனே. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அறிவால் அறியக்கூடியவன் முருகப்பெருமான். யாரு எப்படி என்னங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு யாரெல்லாம் அறிவால் இறைவனை அறிகிறார்களோ அவர்கள் முருகப்பெருமானுடைய திருவடி சரணத்தை அடைகிற பொழுது அவருடைய குறைகளை எல்லாம் களையக்கூடியவன். அப்ப எங்க இருக்கு கேட்டிருக்கிறார். கரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முகம் தானே வம்புக்கு என்ன இழுத்திருக்கிறார். ஷண்முகம்னா 6 முகம்னு பேரு. ஷண்ணுன்னா 6 முகம், எனக்கு ஒரு முகம்தான் இருக்கு. பன்முகம் வேணா சொல்லிக்கலாம், 6 முகம் ஆன பொருள்னா. அப்ப ரொம்ப அழகா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கஜேந்திரன் தானே தீர்ப்பு சொல்லணும். வாங்க கஜேந்திர நாயகம் வாங்க. ஈன்றெடுத்த தாய் தந்தை, அறிவு கொடுக்கின்ற ஆசான், அருள் கொடுக்கும் இறைவன் பதம் பணிந்து, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா, எந்தன் இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன், எள்ளளவும் பயமில்லையே, கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், அலையாய் மனம் தருவாய் முருகா, ஆனந்த கோடி நமஸ்காரம். செந்நிறமேனியன் சேவர் கொடியன் எம்பெருமான் முருகனின் அருளோடும் ஆசையோடும் இப்பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா அவர்கள்
நகைச்சுவை நாயகர் போற்றுதலுக்கும் பெருமைக்கு உரிய நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்டிமண்டபத்திலே எதிரணியிலும் எனது அணியிலும் வாதம் செய்ய வந்திருக்கும் அன்பர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கந்தசஷ்டி நன்னாளிலே முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று தங்களது இல்லங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியினை கண்டு களித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னீரு கை வேலவனே, பன்னீரு கை வேலவனே, வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல். இந்த வரியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னு. முருகப்பெருமானின் பெருமைகளை வெளிப்படுத்துவது திரு கரங்களில்தான் என்று இத்தலத்திலே நான் வாதாட வந்திருக்கின்றேன். ஐயா அவர்கள் நடுவர் அவர்கள் முன்னாடி சொன்னாங்க, முருகா என்ற அந்த 3 வார்த்தைக்கான இலக்கிய சுவையை எடுத்து உரைத்தாங்க. அதே மாதிரி எதிரணியில் அழகுமணி அம்மா அவர்கள் சொன்னாங்க, முருகா என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை சொன்னாங்க. அதாவது இலக்கிய சுவை இல்லாமல் பக்தி சுவை சொன்னாங்க. அந்த பக்தி சுவையோட இறுதியை சொல்லாமல் விட்டுட்டாங்க. அந்த இறுதி எங்கே இருக்குன்னா அவரோட கரங்களில் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் பிரம்மனை குறிக்கும் என்று கூறினார்கள். நம் 2 கரங்களை கூப்பி முருகா என்று அழைத்தால் முருகனும் அருளுவான் தன்னிரு 12 கரங்களால். மேலும் முருகனுக்கு மேலே உயர இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன், பெருமாள், பிரம்மன், 3 தொழில்களை செய்யக்கூடிய முப்பெரும் தெய்வங்களும் தன் திருக்கரங்களால் அருள்வாள் என்பதனை வெளிப்படுத்த வேண்டும். தற்போது நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருபானந்த வாரியர் சுவாமிகள் தன்னோட சொற்பொழியில் நிறைய முருகனை பற்றி பேசியிருக்கும் போது அவர் சொல்லுவார், முருகன் ஒருவன் தான் ஆண்மகன், அவன்தான் நமது அருமுகன் அப்படிம்பார். அதாவது நம்மெல்லாம் பெண்களின் கருவிலே பிறந்ததால் பெண்ணின் மகன்கள் என்றும், முருகப்பெருமான் ஆண்மகனான ஈசனின் நெற்றிக்கண்ணிலே உதித்ததால் அவன்தான் ஆண்மகன் என்று குறிப்பிடுவார். அதாவது முருகனும் ஈசனும் ஒன்றே என்பதை நாம் உணர்ந்து முருகனை வழிபட்டால் ஈசனின் அருள் தன்னால் கிடைக்கும், 12 கரங்களின் அருளும் நமக்கு கிட்டும் என்பதனை நாம் தருணத்தில் உணர வேண்டும். பல தலங்களில் நம்ம முருகனை தமிழ்நாட்டில் வழிபடுறோம். முக்கியமாக இந்த 6 தலங்களில் அறுபடை வீடு அப்படிங்கிறோம். திருமுருகாற்று படையை பற்றி எதிரணியிலோட தலைவர் முருகனையா அவர்கள் சொன்னாங்க, திருமுருகாற்று எப்படி வந்ததுன்னு. ஆனால் அதோட உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படை வீரர்கள் அதாவது தளபதி படைக்கு அதாவது போருக்கு செல்லக்கூடிய தளபதி தன் படைகளை தங்க வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலத்தில். அதுபோல முருகன் சூரசம்ஹானை வதம் செய்ய போகும்போது தன்னோட படைகள் எல்லாம் தங்கியிருந்த இடம் அந்த திருச்செந்தூர். அது திருமுருகாற்று படை, அந்த படை வீடு அப்படிங்கிறத ஆரம்பிச்சது. திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது, ஜெயந்தியூர் அப்படின்னு. அதாவது முருகனுக்கு ஜெயம், வெற்றியை தந்த ஊர் என்ற தற்போது மறுவி அது திருச்செந்தூர் ஆனது. அந்த கதையும் வரலாற்று நம்ம பார்க்க முடியும். அதாவது இதிலிருந்து என்ன கருத்தை நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா, வறுமையில் வாழக்கூடிய ஒருத்தர், வறுமையிலிருந்து மீண்ட ஒருத்தர், வறுமையில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு எங்கு சென்றால் வள்ளல்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுட்டி காட்டினால் அவர்கள் வறுமை தீரும் என்பதனை சுட்டி காட்ட ஆற்றுப்படுத்துதல் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ நம்ம சொன்னோம்னா ஆறுதல் சொல்கிறோம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த வழக்கில் ஆற்றுப்படுத்துதல். அந்த ஆற்றுப்படை இதைத்தான் நக்கீரர் அவர்கள் சரணாகதி அடையக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஆற்றுப்படுத்துகிறார் முருகன் என்பதனாலே அறுபடை வீடுல முதல் படை வீண திருச்செந்தூர்லேருந்து அவர்கள் அந்த ஆற்றுப்படை அப்படிங்கிற அந்த ஒரு நூல்களை ஏற்றினார். அந்த திருமுருகனோட பெருமைகளை சொல்றதுனாலே திருமுருகாற்று படை அப்படிங்கிற அந்த வார்த்தை மறுவி இப்போ 6 படை அப்படின்னு மாறிடுச்சு. அந்த செந்திலாண்டவர் திருத்தலம் கந்தசஷ்டிக்கே மிக உகந்தமான அந்த திருச்செந்தூரில் செந்திலாண்டவர் திருத்தலம் திருப்பணிகளை 5 பெரும் பிரம்மச்சாரிகள் அதை திருத்தல பணி செஞ்சாங்க. அதில் திருமுருக வாரியார்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த 5 பேரோட பேர் என்ன அப்படின்னா, ஆறுமுக சுவாமிகள், காசி சுவாமிகள், திருமுருக சுவாமிகள், வள்ளிநாயகம் சுவாமிகள், இவங்கெல்லாம் திருப்பணியை மேற்கொண்டாங்க. நம்ம திருச்செந்தூரில் பார்ப்போம், அவங்கள அந்த முப்பெரும் சமாதிகள் இருக்கும், மூவர் சமாதி அப்படின்னு இருக்கும். திருப்பணி மேற்கொள்ளும் பொழுது அந்த ராஜ கோபுரம் கட்டும் பணியில் 137 அடியில் மிக கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடிய ராஜ கோபுரம் கட்டும்போது அந்த கட்டுமான பணியின் போது அவர்களுக்கு அந்த கட்டுமான பணி செய்வதற்கான பணம் தனக்கு கையில் இல்லை, கொடுக்கும்போது கூலி கொடுக்க வழி இல்லை. அப்போ அவர் போய் முருகன் கிட்ட கேட்குறாரு, முருகப்பெருமானே நாளைக்கு கூலி கொடுக்கறதுக்கு எனக்கு வழி இல்லையே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அன்று இரவு கனவில் தோன்றிய எம்பெருமான் முருகன் கூறியிருக்கிறார், அவர்களுக்கு இலை இலை விபூதியை மடித்து கொடுத்த பின்பு
கணபதி சந்நிதியில் அதை திறந்து பார்க்க சொல் என்று கூறிவிட்டார். அதே மாதிரி அந்த வேலையாட்களுக்கு கூலி கொடுக்குறாரு, இலையில மடித்து கொடுக்குறாரு. மடித்து கொடுத்த விபூதியை கணபதி சந்நிதியில் போய் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவருக்கு வேலைக்கேற்ற ஊதியம் அந்த இலையில் இருக்கின்றது. மிகப்பெரிய அதிசயம். இந்த மாதிரி அன்று முதல் இன்று வரை எம்பெருமான் முருகன் தன்னோட திருவிளையாடல்களை செஞ்சுக்கிட்டே வர்றாரு. பன்னீர் கரங்களாலே இதை செஞ்சுட்டு இருக்கார். வேற எங்கேயுமே போக வேண்டாம். என்னோட வாழ்வில் நடந்த ஒரு சிறு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, நான் 2017ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் ஆய்வு மேற்கொண்ட போது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் செட் எக்ஸாம் சொல்லுவாங்க. அதாவது உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வுக்கு பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். பரீட்சை எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம அந்த பரீட்சையில் தேர்வு ஆயிரும் அப்படின்னு. உடனே மருதமலை முருகனை போய் பார்க்குறேன், வேண்டுறேன், முருகப்பெருமானே நான் பரீட்சையில் தேர்வாகணும் அப்படின்ட்டு. அடுத்து தொடர்ந்து 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை என்னோட அந்த விடுதியிலிருந்து நடந்தே போவேன். அங்கே இருக்கக்கூடிய மலர்களை படித்து என் கையாளை தொடுத்து இளநீர் வாங்கி கொண்டு போவேன். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இளநீர் அப்படிங்கிறது எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு அபிஷேக பொருள் என்பது. முருகனுக்கு படைச்சிட்டு வரும். 6 வாரங்கள் கடந்த 7வது வாரம் எனக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 7வது வாரம் நான் போகணும். திங்கக்கிழமை மத்தியானம் ரிசல்ட் வருது. என் கூட இருக்கிற சக ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் தேர்வாயிருக்காங்க, சில பேர் தேர்வு ஆகலை. என்னோட அப்ளிகேஷன் நம்பரை நான் போட்டு பார்க்கும்போது மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது, நெட்வொர்க் இல்லை. நான் 10 மணிக்கு பார்க்குறேன், 12 மணி வரை பார்த்து கிடைக்கல. திருப்பி அந்த சிஸ்டம்கிட்டே தூங்கிட்டேன். திருப்பி அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை விடிஞ்சா கோயிலுக்கு போகணும். கிளம்பி போகும்போது சரி இந்த டயத்தில் நம்ம ஒரு டைம் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போது எனக்கு ரிசல்ட் வருது, யூ ஹாவ் குவாலிஃபைடு ஃபார் ஸ்லெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் அப்படின்னு வருது. அப்படியே வலது பக்கம் திரும்பி பார்த்தா நான் உட்காந்துருக்கேன். அந்த மாடியிலேருந்து பார்த்தா மருதமலை முருகன் எம்பெருமான் அப்படியே ராஜகோபுரம் தெரியுது. எனக்குலாம் புல்லரிச்சிருச்சு. அப்படியே அழுது கொண்டு முருகனை பார்க்க ஓடுனேன். ஏன் இந்த தேர்வனோட ரிசல்ட் எனக்கு முன்ன நாளே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட தெரிஞ்சிருக்கலாம். எந்த நேரத்தில் நான் போய் முருகப்பெருமானை தரிசிப்போனோ அதே நேரத்தில் எனக்கு காட்சி கொடுத்துரு. இங்கே தான் நிற்கிறார் முருகன். தன்னோட 12 கரங்களில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்னங்கிறத நம்ம இத்தருணத்தை உணர முடியும். ஆகையால முருகப்பெருமானின் பெருமைகள் மிகவும் வெளிப்படுவது 12 கரங்கள் தான். ஒவ்வொரு கரத்திற்கும் ஒவ்வொரு அவயம் உண்டு. முருகப்பெருமானோட முதல் கரத்திலே தேவர்களை காக்கிறார், 2ஆம் கரம் முனிவர்களை காக்கிறார், 3வது கரத்திலே தனது வலது கையை துடையின் மேல் வைத்திருக்கிறார், 4வது கரத்திலே முருகப்பெருமான் மாலையை வைத்திருக்கிறார், 5வது கரத்திலும் 6வது கரத்திலும் வேலையும் சேவர் கொடியிலும் வைத்திருக்கிறார், 7வது கரங்களிலே முனிவர்களுக்கான அருவியை புகட்டுகிறார், 8வது கரங்களை மாலையோடு தன் மார்பகத்தில் வைத்திருக்கிறார், 9வது கரங்களை முருகப்பெருமான் அருள் புரிகிறார், 10வது கரங்களிலே முருகப்பெருமான் மணியை அசைக்கிறார், 11வது கரங்களிலே முருகப்பெருமான் மலையை பொழிகிறார், 12வது கரங்களை முருகப்பெருமான் மாலையை சூடுகிறார். இவ்வாறு 12 கரங்களிலும் தனது எல்லா ஜீவராசிகளுக்கும் அருளை புரிந்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமானின் பெருமருள். இந்த முருகப்பெருமானின் பெரு அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். கந்தனின் பெருமை, முருகனின் பெருமை முகத்தினாலா அல்லது கந்தனின் பெருமை கரங்களினாலா என்று கேட்டால் கந்தனின் பெருமை கரங்களினாலே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமைக்குரிய பெருமக்களே, கந்தசஷ்டி திருநாள் அன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றம். முருகப்பெருமானுடைய பெருமை வெளிப்படுவது திருமுகத்திலா திருக்கரத்திலா. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். பல பேர் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பை என்று சொல்லப்படுகின்ற கருப்பையிலே முருகன் அவதரிப்பான். நானும் பல வருடங்களாக முருகன் தலங்களெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றேன். எந்த இளைஞனும் புதிதாக திருமணமானவர்களும் திருமணமான தம்பதிகள் யாரும் சஷ்டி விரதம் இருப்பதில்லை. சஷ்டி விரதம் இருப்பதெல்லாம் 60 வயதை கடந்தவர்கள், 55 வயதை கடந்த பெருமக்கள் தான். அப்படியானால் இதற்கு என்ன பொருள் இருக்கிறது? சஷ்டியில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம வழிபாடு அப்படி ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், முருகப்பெருமானை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? முருகப்பெருமான அருள் வெளிப்படுறது முகத்திலையா கரத்திலையா? முருகன் யார்? சோமாஸ்கந்தன் என்று நாம் சொல்லுகிறோம். யார் நடுவில் உட்கார்ற தகுதி பெறுகிறான்? சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில இருக்கக்கூடியவன் கந்த கடவுள். நீங்க அதை நல்லா பார்க்கலாம். அப்படி சோமாஸ்கந்தராக இறைவன் காட்சி கொடுக்கிறான். அப்படி என்றால் குடும்பமாக காட்சி கொடுக்கிறான். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, முருகப்பெருமானுக்கு என்ன பெயர்? எத்தனையோ பேர் உண்டு.
குகன் உண்டு, காங்கேயன் உண்டு, சுப்பிரமணியன் உண்டு, நிறைய பேர் அவனுக்கு. அவன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நில கடவுள். சுருக்கமாக சொல்லணும்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் பிடிக்கும். அவனுக்கு பிடிக்காது என்னங்கிறது எதுவும் கிடையாது. அழகா சொன்னாங்க பாருங்க, தன்னை வைதாரை கூட வாழ வைப்பவன் முருகன், தமிழால் வைதாரை கூட வாழ வைப்பவன் முருகன். நீங்க என்ன முருகா இப்படி சோதிக்கிற, உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா, மூஞ்சியே இல்லையா, கையே இல்லையா, திட்டிட்டு போங்க. உங்களுக்கு முன்னால வந்து நிற்பான். அவனை வந்து நிற்பான், நீ என்ன வேணாலும் திட்டிக்கானே. அதனால தான் பார்வதி எப்படி தெரியுமா கூப்பிட்றா, முருகப்பெருமானை கூப்பிடுறப்ப மைந்த வருகங்கிறான். அது என்ன மைந்தன்? இன்னைக்கு யாராவது அந்த சொல்லாட்சி பயன்படுத்துகிறோமா? என்னங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்போம். இன்னும் சில பேர் மகன் எத்தனை மகள் எத்தனைன்னு கேட்பாங்க. குழந்தைகளுக்கு பேர் தந்தை தாய்ன்னு சொல்ற மாதிரி பிள்ளை, பாலகன், மகன் ஒன்னொன்னுக்கு அர்த்தம் உண்டு. பிள்ளைன்னா என்ன, பாலகன் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மைந்த அப்படின்னா என்ன? அழகான சொல்லாட்சி. யார் மைந்தன் தெரியுமா? தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னை நம்பி வருகிற பெண்ணையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னை நாடி வருகிற பக்தர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்மெல்லாம் எப்படின்னா ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா இருப்போம். அப்பாவை சொல்லுவோம், அப்பா வயசாயிடுச்சுப்பா நீங்கள் வீட்டில் இருங்க, குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்கிறவன் நல்ல மகன்னு பேர். சொல்லுவாங்களே, பெத்தா அப்படி பிள்ளைய பெக்கணுமியா அப்படின்ட்டு. அவன் எப்படி மைந்தன் ஆகிறான் அப்படின்னா, அப்பா உங்களுடைய பாரத்தை மாத்திரம் நான் சுமக்கலப்பா, சுற்றத்தார் உறவினர் அத்தனை பேருடைய பாரத்தையும் என்னை நம்பி வந்தவருடைய பாரத்தையும் நான் சுமந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் மைந்தன். அதனாலதான் பார்வதி அருமையான சொல்லாட்சி போட்டா மைந்த வருக, அவனுக்கு தான் மைந்தன்னு பேர். இப்போ முருகப்பெருமான எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 6 படை வீடு, 7வது படையை அப்படி எடுத்து கொடுத்துட்டார். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையான்னா, தேவர்களுடைய குலத்தை காத்தவன். 33 கோடி தேவர்கள், கிண்ணறர், கிம்புருடர் அத்தனை பேரையும் காத்தவன் யாருன்னு முருகன். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பெருமை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தான். நீங்க சூரசம்ஹாரம்ங்கிறது வேறங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா தட்சன் என்கிறவன் யாகம் நடத்துகிறான். தட்சன் யாரு? தாட்சாயினுடைய அப்பா. தாட்சாயினி யாரு? பார்வதி. பார்வதியுடைய அப்பா தட்சன். யாகம் நடத்துற சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. தன் கணவனை அழைக்கலையேன்னு கேட்கறதுக்காக தாட்சாயினி போறா. போற இடத்துல தாட்சாயினி அவமானப்படுத்தப்படுகிறாள். என் கணவனை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி நெருப்புல பாஞ்சிடுறாங்க. நெருப்புல பாஞ்ச உடனே சிவபெருமானுக்கு அப்படியே கோபம். வீரபத்திரர் அனுப்புறார். அனுப்பி தட்சனுடைய யாகத்தை அழிக்கிறார். அப்ப தட்சனுடைய யாகத்தை அழிச்ச பொழுது தட்சன் என்ன வேணும்னா, உனக்கு என்ன? தட்சன் சொன்னா, உன் மூலமாக பிறக்கிற குழந்தைய நான் சுமக்கணும்டான்னா. உன் மூலமாக பிறக்கிற குழந்தைய நான் சுமக்கணும். இருந்தாலும் உன்னுடைய குணம் அரக்க குணம் என்பதனாலே இப்பிறவியில் அது வாய்க்காது. அடுத்த பிறவியிலே நீ சூரபத்மனாக மாறுவாய். சூரபத்மனாக மாறி முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு முருகப்பெருமானுடைய வாகனமாக நீ மாறுவாய். அப்பொழுது அவனை சுமக்கிற தகுதி உனக்கு வரும் என்று சொன்னான். அப்படி முருகப்பெருமானை சுமக்கிறது யாருன்னா, சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாறினார்ல, அந்த மயில் தான் சூரபத்மன், அவன் தான் தட்சன். தாத்தா பேரனை சுமக்கிறார். இதான் சூரசம்ஹாரம். தாத்தா பேரனை சுமக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு அவதாரம் முருகப்பெருமான். அப்ப தாத்தா தவறு செய்தா தண்டிக்கிறது யாருன்னா பேரன் தான். அவன் தான் பேர் சொல்லி கூப்பிடுவான் தாத்தாவை. ஓ தாத்தா வாயா அப்படின்பான். பெத்த பிள்ளை பேர் சொல்ல முடியாது. அப்படி
முருகப்பெருமான் அந்த தன்னுடைய தாத்தனை ஆட்கொள்ளுகிறான், அவனுடைய ஆணவத்தை நீக்குகிறான். நீ போன பிறவிலே ஆணவத்தில் இருந்த, இந்த பிறவிலே ஆணவத்தோடு இருக்கிற. முருகப்பெருமானுடைய முகத்தை சூரபத்மன் பார்க்கிறான். பார்த்த உடனே இது குழந்தை முகமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் ஆக நம்ம எதுக்கு நிற்கிறோம்? முருகப்பெருமானுடைய கரத்தின் வலிமையை சூரபத்மன் தெரிந்து கொள்ளவில்லை. முகத்தின் அருமையை புரிந்து கொண்டான். முருகப்பெருமானுடைய கரத்தினுடைய வலிமையை அவனுக்கு தெரிஞ்சுக்கல. முருகன் எடுத்த அழகா சொன்னார் பாருங்க, ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. மயிலேறி விளையாடுறதுக்கு ஒரு முகம், ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. அப்பா கிட்ட தமிழ்ல பேசினான். பிரணவத்தினுடைய மந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு முகம். அப்புறம் என்ன, கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. அதை அப்படியே வச்சுக்கிறோம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. 6 முகம். இந்த 6 முகத்துல ஒன்று விளையாண்டாரு, 2வது அப்பா கிட்ட ஞான மொழி பேசினார், 3வது என்ன பார்த்தோம் நம்ம, 5வதா மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. 3வது கூறும் அடி யார்கள் வினை தீர்க்க வந்த முகம் ஒன்று. அதை அப்படியே வச்சுக்கிறோம். 6வது வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இதுல முக்கியமா முருகப்பெருமானுடைய அவதாரம் நோக்கம் நிறைவேறுவதற்கு குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. வேலை வாங்கணும்னா என்ன வேணும்? கரம் வேணும் இல்லையா? முருகப்பெருமானுடைய கரம் தான் வேலை வாங்குச்சு. அந்த வேல் ஞான வேல், வெற்றி வேல், வீரவேல், தாரவேல். அந்த வேல்ங்கிறது ஞானத்தின் வெளிப்பாடு, பிரணவத்தினுடைய வெளிப்பாடு. பிரணவத்தை நீங்க வெளியே தேடாதீங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று பை இருக்கு பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆதாரம் வேல் வடிவம் உடம்புக்குள்ளதான் இருக்கு. யாரும் கந்த சஷ்டியை குறைவா பேசாதீங்க. உடம்புல இருக்கிற அத்தனை அவயங்களையும் பாதுகாப்பதற்காக எழுதப்பட்டது கந்த சஷ்டி கவசம். உள்ள வேல் மாதிரி நிக்குது. இந்த வேல் தான் இப்படி படர்ந்து இப்படி போகுது, ஆழ்ந்து அகன்று கூர்ந்து அறிவின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த வேலை குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. அடியார்களுடைய வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு முகத்தை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு கொடுப்பதனால அவனுக்கு வள்ளல்னு பேரு. முகத்தினால வினையை தீர்க்கிறான். வினை தீர்த்தா போதுமா? முருகா உன்னை கும்பிட்டுட்டேன், விபூதி கிடைச்சா போதுமா? எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டாமா? அதை கொடுக்கிறதுக்காக அவனுடைய கரம் வருகிறது. அப்ப முருகப்பெருமானுடைய முகமும் கரமும், முகம் பார்க்குது, கரம் போட்டி போட்டு உதவுது. இதை எப்படி நான் பிரிச்சு பார்க்கிறது? முகம் பார்த்தா தானே கரம் கொடுக்க முடியும், யாரையாவது போய் பார்த்தா தானே கொடுக்க முடியும். அப்ப முகம் என்பது பார்ப்பதற்கு உதவுகிறது, கரம் என்பது கொடுப்பதற்கு உதவுகிறது. இதன் மூலமாக முருகன் என்ன ஞானத்தை தருகிறான் தெரியுமா? நான் 6 முகத்தை வைத்திருந்தாலும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 12 கரங்களை பெற்றிருக்கிறேன். நீங்களும் 1000 கரங்களை பெற்று எல்லோருக்கும் கொடுங்கள் 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 என்று முருகன் தன் திருமுகத்தின் வழியாக உணர்த்தி கொண்டிருக்கின்றான். எனவே கந்தனின் பெருமை வெளிப்படுவது முகத்திலே வெளிப்பட்டு கரங்களிலே அது அருளப்படுவதனாலே கந்தனின் பெருமை முழுவதும் வெளிப்படுவது முகத்திலும் உண்டு, கரத்திலும் உண்டு, பாதங்களிலும் உண்டு. எனவே வழிக்கு துணை முருகப்பெருமானுடைய அந்த திரு மென் மலர் பாதங்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை கந்தர் அலங்காரத்தில் அற்புதமாக வர்ணிக்கிறார். அப்படி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகின்ற இவைகளையெல்லாம், இந்த கந்தக்கடவுளுடைய பெருமைகளை எல்லாம் நாம் வீட்டிலே ஒழிக்க விட வேண்டும். தினசரி காலை மாலை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் சகல சம்பத்துகளும் உண்டாகும். எனவே முருகப்பெருமானுடைய அருள் முகத்திலே வெளிப்பட்டு உதவுவதற்காக கரம் முன்னே வருகிறது என்கிற அடிப்படையிலே முருகப்பெருமானுடைய மொத்த வடிவமும்
இந்த உலகத்திலே அனைவரையும் ஆட்கொள்வதற்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, தாரவேல் முருகனுக்கு அரோகரா.